உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அருள் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா? சொல்லு முருகா, சொல்லு. சொல்லு முருகா. முருகா, நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் வேண்டது எனக்கு நடக்கும்னு நீ சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் போல இருக்கு. ஒருவேளை என்ன மாதிரியே அருள் மாமாக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ, பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு என்ன மாதிரியே அருள் மாமாவும் பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம இருக்குதோ. அன்னைக்கு நந்தினிக்கு கால்ல அடிபட்டப்ப கூட அருள் மாமா பரிதாபப்பட்டுதான் தூக்கிட்டு போயிருக்குமோ. நான் தான் கூறு கெட்டவன், அத தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ. ஒண்ணுமே புரியல முருகா. நீ ஏதோ எனக்கு சொல்ல நினைக்கிற, அது எனக்கு தான் தெரியல. நான் இப்பவே போய் அருள் மாமாவை பாக்குறேன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு தெரிஞ்சிரும். வானதி, ஆமா இங்க எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருந்த? என்ன பார்க்க வந்தியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்னதானே பார்க்க வந்த? அப்புறம் அதை கேட்டா இல்லன்னு சொல்லி வேகமா தலையாட்டுற. சரி, ஏதாவது சாப்பிடுறியா வானதி? கலர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. ஏய், ஆசையா என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க. உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம அனுப்புனா எப்படி? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், யாரையும் கூப்பிடாத. வேணானா விடு. அதுக்காக எதுக்கு இப்படி கெஞ்செல்லாம் செய்யற? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சரி, நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே பக்கு பக்கு நடிச்சுக்குதா? ஏன்னா எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. நீ என்ன பார்க்க வந்திருக்கனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு மாதிரி படபடப்பாவும் இருக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம். ஹலோ. இதோ அண்ணே, அங்கதானே கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். இல்லண்ணே. சரி, இதோ கிளம்பிட்டேன், வந்துட்டேன். வானதி, என்ன பார்க்க வந்திருக்க. இந்த நேரம்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துருச்சு. நான் உடனே போயாகணும். இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. பரவாயில்ல மாமா, நீங்க போயிட்டு வாங்க. என்னடா, பார்க்க வந்தவள இப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏய் வானதி. டேய் அருளு, இங்க வா. ஏய் வானதி, நீ என்ன பண்றீங்க? டேய் அருளு, நல்ல வேளை நீ வந்த. கலெக்ஷனுக்கு நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். நீ வானதிய வீட்டுல விட்டுறியா? சரி, நான் விட்டுறேன், நீ போ. மாமா, இப்ப நம்ம கல்யாண பேச்சு போயிட்டு இருக்குல்ல? ஆமா. அதுல உங்களுக்கு ஏய் வானதி, வானதி, என்னாச்சு வானதி? தாவாணி வண்டியில சிக்கிடுச்சு மாமா. ஐயோ, இரு, கொஞ்சம் இரு, நான் என்னன்னு பாக்குறேன். இரு வானதி.
வானதி அழுவாத வானதி, இதோ எடுத்துடுறேன். கொஞ்சம் இரு. வானதி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வண்டியில வரும்போது இப்படி தெரியாம மாட்டிக்கிறதெல்லாம் சகஜம்தான். நீ ஒண்ணு கீழே விழுந்துடல. நீதான் தாவணி மாட்டினதுமே சத்தம் போட்டியே, அதனால ஒண்ணு கவலைப்படாத. வா, வந்து வண்டியில ஏறு. வானதி, ஏய் வானதி, ஏன் அழுவுற? அதான் ஒண்ணும் ஆகல. கண்ணத்தோட அழுவாத, சொல்றல, கண்ணத்தோட. வா போலாமா? நிச்சயம்னா புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஆமாப்பா, சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும்னா சும்மாவா? மச்சான் 10 நாள் இருக்குல்ல, போதுமே. உடனே வேலைய ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துருவோம். இன்னைக்கு 11:30க்கு மேல யமகண்டம் முடியுது. முடிஞ்சது புடவை எடுக்க கிளம்பிடுவோம். அடுத்து ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு வேலையா பிரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துட்டா போச்சு. என்னங்க இவரு இப்படி சொல்றாரு? சரிதான் மணிமேகலை, கையோட கையை எல்லாத்தையும் முடிப்போம். வரதா சொன்ன மாதிரி இன்னைக்கே புடவை எடுக்க போயிடலாம். அருளுக்கு கரிகாலுக்கு நீ போன் பண்ணி சொல்லு, சுப்புலட்சுமி நான் போன் பண்ணி வர சொல்லு. இப்ப எதுக்கு அருளை வர சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க? இரு, நான் போய் கேக்குறேன். அக்கா இங்க வா. டேய் அவசரப்படாதக்கா. டேய், அவங்க பிள்ளைக்கு அவங்க எப்ப வேணாலும் நிச்சயம் வச்சுக்கிட்டு போட்டோம். அருளை பத்தி எதுக்கு பேசணும்? அக்கா கொஞ்சம் மெதுவா பேசுக்கா, அந்த ஆள் காதுல விழுந்துற போது. என் பிள்ளைக்கு நிச்சயம் வைக்கிறதா இருந்தா நான் வீட்டுல தானே இருக்கேன். என்ன கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசி தானே முடிவு பண்ணணும். அவங்க இஷ்டத்துக்கு 10 நாள்ல நிச்சயம் இன்னைக்கு புடவை எடுக்க போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. டேய், நீ என்னமோ கோவில்ல நடந்ததெல்லாம் வச்சு அபசகுனமா நடந்துருச்சு, கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்கன்னு சொன்ன. அவங்க என்னடானா அத பத்தி எந்த கவலையுமே இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் நான் பொறுமையா இருந்தா என் பையன் தலையிலேயே அவளை கட்டி வச்சிருவாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டு வரேன். என்னக்கா நீ சொன்ன கேட்க மாட்டியா? இப்ப நீ அங்க போய் அவங்க கிட்ட சண்டை போறதுனால என்ன நடக்க போகுது? அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் என்ன நடந்துச்சு? ஜோசியரை வரவழைச்சு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லியும் சொதுப்பிருச்சு. பரிகாரன்ற பேர்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சதுதான் மிச்சம். அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலக்கா, அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். நாம என்ன பண்ணணுமோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம். திடீர்னு புடவை எடுக்க போகணும்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னைக்குன்னு பார்த்து பருப்பு உருண்டை குழம்பு வேற வச்சுட்டேன். அது அருளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நீ கீரையை மட்டும் பாத்துக்கோ. நான் அருளுக்கு பிடிச்ச மிளகு ரசம் வச்சிடுறேன். அருள் மேல பாசமா இருக்கிற மாதிரி ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நடிக்கிறேனா? ஆமா, நடிக்கத்தானே செய்றீங்க. அவன் விஷயத்துல நீங்க இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பட்டமா தெரியுதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.